வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா இந்த வாரத்துல எந்த சில சின்ன காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம், அது பார்க்கலாம். சோ திரும்பி பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில காயின்ஸ் பத்தி வந்து பேசலாம், ஓகேங்களா? சோ கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோடாம கிளிக் பை போடுங்க, டேக் பாப்போம் கூடியல போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சில காயின்ஸ் பத்தி பேசலாம். சோ இந்த காயின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல சின்ன ப்ராஃபிட் அதாவது கொடுக்கக்கூடியது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனா ப்ரோட்டோகால், அதாவது மீனாவோ மைனா, ஓகேங்களா? ஸோ மீனா பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் $1.39 கிட்ட இருக்கு. ஸோ மீனா எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, மீனா பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இல்லைங்களா? ZK ரோலப்ஸ், அப்புறமா அதாவது ZK ரோலப்ஸோட ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஒரு லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும். பட் சின்ன சின்ன ப்ராஃபிட் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரோட் டு அப்கிரேட்னு சொல்லலாம். ஸோ ரோட் டு அப்கிரேட். ஸோ அவங்களோட மெயின் நெட் பர்க்லியே மெயின் நெட் வந்து வரப்போகுது. ஸோ அந்த மெயின் நெட் என்னென்ன வந்து வேலை போய்கிட்டு இருக்கு பின்னாடி பேக் எண்ட்ல, அதை பத்தி வந்து டிஸ்கார்ட்ல வந்து டிஸ்கஷன் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 21 February பாத்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு அப்டேட், அந்த மீட்டிங்ல ஏதாவது வந்து பெருசா வந்து இப்படி வரப்போகுது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா மீனா வந்து பம்ப் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ அதனால நீங்க வேணும்னா DCL RSA பண்ணி மீனா ப்ரோட்டோகாலை வந்து வாங்கி சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம் சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டோட TWT, ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா நான் $1.35 கிட்ட இருக்கு. ஸோ TWT எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, TWT பாத்தீங்கன்னா டெக்ஸ் ரிலேட்டட் காயின், இட்ஸ் வாலெட் ரிலேட்டட் காயின். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி DYDX அந்த மாதிரி எல்லாம் காயின் வந்து மேலே போகும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா TWT கூட போகும். பட் குறிப்பா இந்த ஒரு காயின் இது இப்போ எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல என்னன்னு போட்டிருக்காங்கன்னா 25th February பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வாலெட் ஸ்விஃப்ட் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. மோஸ்ட் அது பாத்தீங்கன்னா ஒரு புது பிளாட்ஃபார்மோ இல்ல புது ப்ராடக்ட் லான்ச் இல்லைங்களா? ஸோ அதால மேல வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. வேணும்னா DCL RSA பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லலாம். பாத்தீங்கன்னா இந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பாத்தீங்கன்னா ஜூபிட்டர், அதாவது ஜூபிட்டர் டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு $0.53 இருக்கு. ஸோ ஜூபிட்டர் எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் பேஸ்ட் காயின். ஸோ இது எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல ஜூபிட்டரோட அப்டேட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பிஃபோர் 25th February வந்து 25th ஆர் earlier வந்து போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அப்டேட்ஸ் வந்து ஜூபிட்டருக்கு வந்து வரலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் நண்பர்களே இந்த சில காயின்ஸ். ஸோ இந்த சின்ன, அதாவது இந்த வாரத்தை பாத்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆகலாம் சொன்னா. ஸோ சிம்பிளா இந்த காயின்ஸ் எதுக்காக நான் சஜஸ்ட் பண்றேன்னா டியூ டு தர் ஈவென்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கண்டிப்பா வந்து மேட்டர் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் $52,189 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல பார்க்கும்போது இன்னும் வரைக்கும் ப்ரீவியஸான ஹை வந்து பிரேக் பண்ணல. அரௌண்ட் 52,800 மேல வந்து அந்த விக் வச்சிருக்கு இல்லையா? ஸோ அதுக்குன்னா மேல வந்து இன்னும் வரைக்கும் பெரிய கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி தான் தெரிய வருது இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆயிடுச்சு, இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் டாப் இந்த ஃபார்மேஷன் சொன்னா. ஸோ அது ஃபார்ம் ஆயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து ஃபர்தரா டிசிஷன் எடுக்க முடியும். பட் இப்படியே பாத்தீங்கன்னா மேல வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேண்டல் வச்சுச்சுனாவே இந்த டபுள் டாப் பாத்தீங்கன்னா மோஸ்ட் வேலிடேட் ஆயிடும். கூட பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைன் வந்து வரும் போது அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டா எடுத்து பவுன்ஸ் ஆகி ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் கூட தெரிய வருது. ஸோ அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகுமா இல்ல பிரேக் டவுன் ஆகுமா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 EMA பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணிச்சு, திரும்பி ரீக்ளைம் பண்ணிச்சு. இப்போ பாத்தீங்கன்னா திரும்பி அது சப்போர்ட்டா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். RSI பாத்தீங்கன்னா RSI வந்து சின்ன ஸ்லைட்டான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு, which can support the double topனு சொல்லலாம். MACD பாத்தீங்கன்னா MACDல கூட பாத்தீங்கன்னா இந்த verge of கோல்டன் கிராஸ் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிவியேட் ஆகலாம் இல்ல கிராஸ் ஓவர் ஆகலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 9:30 மணி இல்ல 1:30 மணிக்கு வந்து தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோகாஸ்டிக் RSI பார்க்கும்போது அது லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் RSI அதே ஒரு பாயிண்ட்ல கிராஸ் ஓவர் ஆச்சு, ஓவர் பாட்ல டமார் வந்து பிட்காயின் வந்து ஓவர் சோல்ட் கிட்ட வந்தது, ஓகேங்களா? அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஓவர் சோல்ட்ல இருந்து ஓவர் பாட் வரைக்கும் போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஓவர் பாட்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு, which can indicate a dump, ஓகேங்களா? சோ ஸ்டோகாஸ்டிக் RSI பாத்தீங்கன்னா டம்ப் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பிட்காயின் பாத்தீங்கன்னா 52,000 சப்போர்ட், ஓகேங்களா? பட் நெக் லைன் ஆஃப் த டபுள் டாப் எங்க வருது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $51,000 கிட்ட வந்து வருதுன்னு சொல்லுவோம். டெய்லியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது பிட்காயின் வந்து ஒரு கிரீன் கேண்டலா க்ளோஸ் ஆகிருக்கு. பட் கிரீன் கேண்டல் எல்லாமே பாத்தீங்கன்னா
பெரிய ஒரு கிரீன் கேனல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரேக் பண்ண முடியல. கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் இன்ன வரைக்கும் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. 2 சினாரியோஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணேன்னு வந்து இன்னும் ஓட்டுட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு அது பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து ஆகிட்டு இருக்குன்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க. பட் எப்படி வந்து போக போகுதுன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 52,800 கூட போகலாம், 53,000 கூட போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம பேசணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பார்க்கும்போது ஆர்சியில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வேர்ஜ் ஆஃப் டெத் க்ராஸ் வந்து டெய்லி வந்து காட்டிட்டு இருக்கு. பட் இன்னொரு கிராஸ் ஓவர் ஆகல. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்சி பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா சேமா ஓவர் பாட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ரிஜெக்ஷன் காட்டிட்டு இருக்கு. பட் பிட்காயின் கொஞ்சம் ஸ்டேபிளோ இல்லை மேலே போகிறதால ஆல் காயின் வேற லெவலில் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஃபயரில் வந்து போகிட்டு இருக்கு எல்லா ஆல் காயினுமே. பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து இப்படி வந்து பெருசாக வந்து ரிஜெக்ட் ஆகி எல்லா ஆல் காயின்ஸ் வந்து போகிறதால கண்டிப்பாக எத்தீரியம் ஆப்வியஸ்லி எத்தீரியம் மேலே போகிட்டு இருக்கு இல்லையா? எத்தீரியம் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து பிட்காயின் அப்படின்னு 50,900 53,000 போயிடுச்சுன்னா எத்தீரியம் ஈஸியாக வந்து 3,000 to 3,200 வந்து போயிடும். ஓகேங்களா? பட் அந்த அசனிங் ட்ரையாங்கிள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் இருக்கிறதே 3,600. ஸோ இப்போ வந்து பிட்காயின் வந்து போகுமா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து 3,000 போயிடலாம் பிட்காயின் மேலே போச்சுன்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பிட்காயின் அதாவது எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,934 அடிச்சிருக்கு ஃபியூச்சர்ஸில். ஸோ இன்னும் ஒரு $70 இல்லை $80 எவ்வளோ ஈஸி இல்லைங்களா? அது வந்து பார்க்கலாம் போகுதான்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் ஹைலி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும், விச் இஸ் நாட் குட் அட் ஆல் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ கரெக்ஷன் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் எங்க வரைக்கும் கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு கேட்கும்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஸ்விங் அப்புறமா ஸ்விங் ஹை ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்புறமா 20 EMA அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48,000 கிட்ட வந்து ரீடெஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட். ஸோ அது வந்து ஹோல்டு பண்ணிச்சுன்னா மேலே வந்து திரும்பி போகும். அப்படி இல்லைன்னா லோவர் லெவல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வீக்லியில் பார்க்கும்போது வீக்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஹையான புலிஷ் கேண்டல் அடிச்சிருக்கு, விச் ஹஸ் broken the resistance of $52,000. ஸோ அது மேலே வந்து பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் டே அந்த வீக்லி லோகோ பார்த்தீங்கன்னா அசனிங் ப்ராட்னிங் வெஜோட ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரேக் பண்ண முடியலன்னு சொல்லலாம். ஸோ இந்த டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு பிட்காயின், அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பம்ப் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நார்மல் இந்த மாதிரி பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன் சின்ன ப்ராஃபிட்ஸ்க்காக. ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த சார்ட்ஸ் ஃபேமிலியில் இம்பார்ட்டன்டான ஆல் காயின்ஸோட அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டே இருப்பேன். ஸோ அதை விட மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேங்களா? நம்ம லிக்விடிட்டி ஹீட் மேப் பார்க்கும்போது இதில் தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த 52,900 to 800 ஏன் போகலாம், 53,000 கூட ஏன் போகலாம்னா அங்கே பார்த்தீங்கன்னா சில ஹை பிரைட் லைன்ஸ் இருக்கு எல்லோது. ஸோ அந்த லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கிராப் பண்ண போகலாம். ஓகேங்களா? அப்புறமா 12 hour 24 hour கூட பார்த்தீங்கன்னா தெரிய வருது. பட் வீக்லியில் பார்க்கும்போது வீக்லி அப்புறமா மந்த்லியில தான் பார்க்கும்போது மோஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விடிட்டி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் வந்து பார்க்கும்போது இப்படி நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த ஹை ரொம்ப ஹையில் வந்து இருக்கு ஆஃப்டர் 2021 புல் ரன். ஸோ அந்த புல் ரன் பீக் ஆச்சு பார்த்தீங்கன்னா 2020 வந்து. ஸோ அப்போ வரைக்கும் இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லதுக்கே கிடையாது. இப்போலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குமோ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்து எடுக்க போகுதுன்னு இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொன்று நியூஸ் பார்க்கும்போது இப்படி பிளாக் ராக்கோட CEO திரும்பி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பிட்காயின் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. நேஷனல் டெலிவிஷனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வாங்க தான் செய்வாங்க. பிட்காயின் அதனால தான் பார்த்தீங்கன்னா பவராக வந்து போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பிட்காயின் எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகுது, அப்புறமா நாளைக்கு என்ன வந்து ஆகுதுன்ட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே தேர்ஸ்டே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா FOMCயோட மினிட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ போன FOMC மீட்டிங் முன்னாடி என்ன வந்து பேசினாங்க, இதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாஸ் பண்ணாங்க, அப்புறமா கட்டு வந்து பண்ணுவாங்களா அதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த டைம் வந்து வாலடைலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ கூட சொல்றது தான் இந்த முக்கியமான சில ஆல் காயின்ஸ் பற்றி ஸ்பீக் அப்புறமா பிட்காயின் பற்றி பேசிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சமதான் சார் நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.